ஜீவன் முக்தி பிரதம் தேவம். பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, மலாய், பிரெய்லி, ஹீப்ரு, ஸ்லோவாக், குரோயேஷன், பாலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டேனிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் 500க்கும் மேற்பட்ட புத்தகங்களை அருளியிருக்கும் அரிய எழுத்தாளர். 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை, சேலம் மற்றும் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலிஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹாமா, ஃபீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், பிரேசில், பாரிஸ், குவாடிலூப், டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கால்கரி, வான்கோவர் போன்ற நகரங்களில் வைதீக ஆலயங்களையும், மலேசியா, சிங்கப்பூர் போன்ற 154க்கும் மேற்பட்ட நாடுகளில் தியான மையங்களையும் ஆசிரம கிளைகளையும் இயக்கி நடத்தி வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோகக்கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. பரமஹம்ச நித்யானந்தர் அவர்கள் உலகின் மிக பழமையான இந்து மதத்தின் முதுகெலும்பாக விளங்கும் மகா நிர்வாணி பீடத்தின் 1008 ஸ்ரீ மகாமண்டலேஸ்வரராக முடிசூட்டப்பட்டுள்ளார். அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். நித்யானந்தாய ஸ்வாகதம். ஜீவன் முக்தி பிரதம் தேவம் க்ஷமாபூர்ணம் ஜகத்குரும் வந்தே பரமஹம்சாख्यं நித்யானந்தாய ஸ்வாகதம். ஜீவன் முக்தி பிரதம் தேவம் க்ஷமாபூர்ணம் ஜகத்குரும். நித்யானந்தேஸ்வர சமாரம்பாம் நித்யானந்தேஸ்வரி மத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். As I announced yesterday, today I will give my satsang in Tamil. I welcome all of you with my love and respects. The English translation is available in the Rajya Sabha, back side of the Rajya Sabha. So if you can't understand Tamil, please move to the back side of the Rajya Sabha. Separate English translation is available.
I welcome everyone who are sitting with us through Nityananda TV, Sadhana TV, Lotus News Channel and two-way video conferencing all over the world, having Nayana Diksha. And as part of global enriching events, we have received registration for 60 Tattva classes to be conducted this weekend. Tomorrow and day after tomorrow, am I right? Tomorrow and day after tomorrow, all over the world in 60 places, here 61 places, Tattva classes are held. I bless you all who are going to attend the program, volunteer in the program, teach in the program. All of you who are involved, let you all be established in the space of positivity, possibility, leadership and enlightenment. இன்றைய நித்திய சத்சங்கத்திற்குள் நுழைவோம். இந்த நித்திய கிரியா யோகம் இப்போது நடந்து கொண்டிருக்கிற தியான முகாம், இன்னர் அவேக்கனிங் முதல் நிலை தியான முகாம்ல வந்திருக்கின்ற அன்பர்கள் சில பேருடைய கேள்விகளை எடுத்திருக்காங்க. அந்த கேள்விகளுக்கு விடையளிப்பதன் மூலமாக உங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கும் பல்வேறு விதமான சந்தேகங்கள், கேள்விகளை விடையளித்து உண்மையை உணர வைக்கின்ற, சத்தியத்தை உணர வைக்கின்ற முயற்சிக்குள் நுழைகின்றேன். முதல் கேள்வி, மோகன். மோகன் எந்திரிச்சு நிற்கிறீங்களா? நல்லதுங்க. வணக்கம் சுவாமிஜி. தியானபீட இணையதளத்தில் எவ்வாறு பூரணத்துவம் செய்வது என்பது பற்றியும், எவ்வாறு மனப்பாங்குகளை நிறைவு செய்வது என்பது பற்றியும் தாங்கள் அருளிய வீடியோக்களை பார்த்து பயனடைந்திருக்கின்றேன். இப்பொழுது நேரடியாக இந்த நித்திய கிரியா யோகா தியான முகாமில் அமர்ந்து அதே சத்தியங்களை கேட்கும் பொழுது என் மனதிற்குள் இது ஏற்கனவே நான் கேட்டதுதான், எனக்கு எல்லாமே தெரியும் என்ற எண்ணம் எழுந்து தாங்கள் சொல்வதை முழுமையாக கேட்க விடாமல் செய்கின்றது. இதை எவ்வாறு போக்குவது? தாங்கள் ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுதும் புதிதாக கேட்க வேண்டும். அதற்கு நான் என்ன பயிற்சி செய்ய வேண்டும்? நீங்க இணையதளத்துல என்ன கேட்டீங்களோ அதை பிராக்டிஸ் பண்ணாலே போதும். நீங்க இணையதளத்துல கேட்டதை பிராக்டிஸ் பண்ணாததுனால தான் இங்க வந்து கேட்கும் பொழுதும் அதை கேட்கவே விடாமல் மனம் செய்கின்றது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இணையதளத்தில் நீங்க கேட்டது இதே கருத்துக்கள் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்ப நான் பேசுறதும் உலகம் முழுக்க இருந்து மக்கள் தொலைக்காட்சி மூலமா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க உட்கார்ந்து அதை உள்வாங்கி அனுபவமாக மாற்றிக்கொள்ளுகின்ற சாத்தியம் உங்களுக்கு அதிகம். அதுதான் நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கணும். என்னதான் ஆனாலும் டிவியில சாப்பாட்டை பார்த்தா அதை சாப்பிட முடியாது. டிவியில எத்தனையோ சமையல் வகுப்புகள் நடக்குது, சமையல் நிகழ்ச்சிகள் நடக்குது. அங்க அதுல சமைச்சது சாப்பிட முடியுமா? நீங்க நேர்ல சமைச்சது தான் சாப்பிட முடியும். அதே மாதிரி எத்தனை முறை வீடியோ மூலமா பார்த்தாலும் நீங்க நேர்ல உட்கார்ந்து ஆழ்ந்து கேட்டு உள்வாங்கி அதை கடைபிடித்தால்தான் அனுபவமாக மாறும். மனம் கேட்டு பழகாமல் விட்டால், கேட்டு செயல்படுத்தாமல் விட்டால், அந்த கேட்டு செயல்படுத்தாமல் விடுகின்ற கருத்துக்கள்
ஒரு கரை போல உள்ளே தங்கி விடுகின்றன. ஏற்கனவே நான் கேட்டதுதான், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற கருத்து கேட்டு செயல்படுத்தாமல் விட்டதனாலே நடந்தது. உண்மையில நான் சொல்றதை ஆழ்ந்து புரிஞ்சுங்க. கேட்டு செயல்படுத்தாம விட்டீங்கன்னா கேட்கும் போதே கூட முழுசா கேட்கலன்னு அர்த்தம். ஏன்னா கேட்கும் பொழுது முழுசா கேட்டாலே தானாவே அது அனுபவமா மாற ஆரம்பிச்சிடும். இந்த 4 தத்துவங்களை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை சத்தியங்கள். முதல்ல இந்த இன்டெகிரிட்டி, ஒருங்குவித்தல், சம்பூர்த்தின் 2 தமிழ் வார்த்தையில சொல்றோம். இன்டெகிரிட்டி, இன்டெகிரிட்டியை வாழ்க்கைக்குள்ள எடுத்துட்டு வந்தீங்கன்னா, அதாவது உங்களுக்குள்ள தோன்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் எண்ணத்துக்கும் நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு உணர ஆரம்பிப்பீங்க. நல்லா ஆழமா புரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு நம்முடைய மனம் பார்த்தா ஓனர் இல்லாத வீடு மாதிரி தான். சொந்தக்காரன் இல்லாத பங்களா சொக்கத்தங்கத்தில் செய்திருந்தாலும் சாக்கடைக்கு சமம்தான், அழிஞ்சிரும். இப்ப ரீசண்டா பாரம்பரியமான சித்தர்களுடைய பாடல்கள் அதெல்லாம் கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தேன். அதுல ஒரு சித்தர் ரொம்ப அழகா இந்த ஓமையோட டிஸ்கிரைப் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு வீட்டுக்குள்ள மனித வாசனையே இல்லாமல் மனிதன் போகாமலே இருந்தா தானாகவே அந்த வீடு தன் மீது மதிப்பை இழந்து அந்த வாஸ்து புருஷன் அந்த இடத்தை விட்டு விலகுவதாலே ரொம்ப வேகமா சிதிலமடைந்து வீணடைந்து விடும்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு 2 வீடு இருக்கு, ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி கட்டின வீடு. 2 வீட்டையுமே யாருமே கிளீன் பண்றதில்ல, மெயின்டைன் பண்றதில்ல. ஆனா ஒரே ஒரு வீட்டுக்குள்ள மனிதர்கள் அடிக்கடி போயிட்டு மட்டும் வராங்க, இன்னொரு வீட்டுக்குள்ள போறது கூட இல்லை. ஆனா 2 வீட்டையுமே எந்த விதமான மெயின்டெனன்ஸோ கிளீனிங்கோ எதுவுமே பண்றதில்ல. இந்த மனிதன் போகாமலே இருக்கிற வீடு ரொம்ப வேகமா இடிஞ்சு விழுந்துரும் சொல்றாரு. காரணம், நாம மெயின்டைன் பண்ணி கிளீன் பண்ணி அதெல்லாம் பண்ணலைன்னா கூட நம்முடைய சுவாசத்தாலேயே அந்த இடத்தோட வாஸ்து புருஷன் உயிரோடு இருக்கிறான்னு சொல்றாரு. அந்த வாஸ்து புருஷனுடைய சக்தியால நம்ம சுவாசமும் மாறுபடுது. இப்ப நம்முடைய மனமெல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள ஆளே போகாத வீடு மாதிரி தான். சொந்தக்காரனே இல்லாத, தங்குவதற்கான ஆளே இல்லாத, யாருமே இல்லாத வீடு மாதிரி தான். சிதிலமடைந்து பாழடைந்து கேட்பாரற்று கிடக்கிறது. எந்த மாதிரி எண்ணங்கள் எந்த நேரத்தில் எப்படி வரும், எந்த எண்ணத்தை நாம செயல்படுத்துவோம், எந்த எண்ணத்தை செயல்படுத்த மாட்டோம்னு எந்த விதமான விதிமுறையுமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களால யாராலையாவது சொல்ல முடியுமா எந்த எண்ணத்தை, எந்த மாதிரி எண்ணம் எந்த நேரத்தில் உங்களுக்கு வரும்னு? திடீர்னு தோணும், சரிப்பா ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு டாஸ்மாக் கடை பக்கம் போகலாம். டாஸ்மாக் கடையிலேருந்து வெளியில வந்து ரொம்ப நாள் ஆச்சு, வேற சில இடத்துக்குலாம் போயிட்டு வரலாம். இல்லை, எப்போ எந்த எண்ணம் வரும்னு, எப்போ அந்த எண்ணத்தை செயல்படுத்த முடிவெடுப்பீங்கன்னோ எந்த விதமான ஸ்திரத்தன்மையும் கிடையாது, தெளிவும் கிடையாது. அதனாலதான் வாழ்க்கையில எங்கேயுமே நாம் நம்முடைய வாழ்க்கைன்னு உணர்றதில்ல, ஹோம்லியா ஃபீல் பண்றதில்ல.
இன்னொரு கொடுமை என்னன்னா, உங்களுக்கு வருகிற எண்ணங்கள், போக்குகள், இதனுடைய பக்க விளைவுகளை பற்றி கூட கவலைப்படுவதில்லை. இதோட சைடு எஃபெக்ட்ஸை பத்தி கூட கவலைப்படுறதில்ல. இதோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், பின்விளைவுகளை பத்தியும் கவலைப்படுறதில்ல. பல நேரத்துல நாம என்ன நினைக்கிறோம், வர்றது வரட்டும் பார்த்துக்கலாம்பா. ஆனா வந்த அப்புறம் தான் என்ன பண்றோம், ஐயோ ரொம்ப வேகமா நினைச்சிட்டோமோ, விளைவு தெரியாம வேலையில இறங்கிட்டோமோ. ஆனா நாம் அதை நினைக்கிறதுக்குள்ள காலம் கடந்து முடிஞ்சு போயிருக்கும். இன்டெகிரிட்டி இல்லாத மனம் பேய் பங்களாவுக்கு சமம். எந்த நேரத்துல எந்த இடத்துல இருந்து எந்த பேய் உங்களை தாக்கும்னு தெரியாது. உங்களுடைய எண்ணங்கள் பல நேரத்தில் பேய்களைப் போல்தான் செயல்படுகிறது. ஆழமா கேளுங்க. திடீர்னு உங்களுக்குள்ள இருந்து வர ஒரு எண்ணம் உங்களை சுத்தி இருக்கிற சில உறவுகளை முறிச்சிருது, வாழ்க்கையை அழிச்சிருது. உங்களை சுத்தி வர மொத்த சூழ்நிலையுமே நரகமாக்கிறது. அப்படின்னும் போது அந்த எண்ணம் வேற என்ன, பேயா மட்டும்தான் இருக்க முடியும். நம்முடைய மனம் பேய் பங்களான்னு சொல்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா எந்த மூலையிலிருந்து எந்த நேரத்தில் எந்த பேய் வெளியில வரும், எந்த பாம்பு வெளியில வரும், எந்த நரி வெளியில வரும், எதுவுமே சொல்ல முடியறதில்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. எப்போவாவது நீங்க பெரிய பிரச்சனையில சிக்கிட்டப்போ, பெரிய வம்புல மாட்டி வெளியில வந்தப்புறம் யோசிச்சு பாருங்க, எப்படி அதுல உங்களை அறியாம மாட்டினீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. சில நேரத்துல மக்கள் என்கிட்ட சொல்றது, நான் ஒண்ணுமே பண்ணல சாமி, என் ஃப்ரெண்டு கூட போனேன், அவ்வளவுதான் சாமி. ராங்கான நேரத்துல, ராங்கான இடத்துல, ராங்கான நபரோட இருக்கிறதே தப்பு. செய்யணும், எதையும் செய்யணும்னு அவசியம் இல்லை, இருக்கிறதே தப்பு. ஆழமா புரிஞ்சுக்குங்க. இன்டெகிரிட்டி இல்லாத மனம் நீங்கள் வாழவும் தகுதி இல்லாதது. அந்த இன்டெகிரிட்டி இல்லாத நபரோட நீங்க வாழ்ந்தா அதுவுமே டேஞ்சரானது. இன்டெகிரிட்டி இல்லாத மனிதர்கள் ராட்சதர்களுக்கு சமம், அசுரர்களுக்கு சமம். நமக்கு நாமே கொடுத்து கொண்ட வார்த்தைகளையும் எண்ணங்களையும், மற்றவர்களுக்கு கொடுத்திருக்கும் வார்த்தைகளையும் எண்ணங்களையும் உயிராகவே நினைந்து வாழ்தல். நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்ப இந்த இன்டெகிரிட்டியை வாழ ஆரம்பிச்சிங்கன்னா முதல்ல என்ன நடக்கும்னா, உங்களுடைய அனாவசியமான வீணாக விரயமாகிக் கொண்டிருக்கின்ற சிந்தனை சக்தி ஒன்றுபடும். ரமண மகர்ஷி ரொம்ப அழகா சொல்வாரு, யானைய சும்மா தெருவில் நடக்க விட்டீங்கன்னா அது துதிக்கை சும்மா இருக்காது. இந்த பக்கமா போய் செட்டியார் கடையில் இருக்கிற வாழைத்தார உருவம், அந்த பக்கமா போய் நாயர் கடையில் இருக்கிற மலவாழைப்பழத்தை உருவம், அந்த பக்கமா வர தெருவில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற காய்கறி கூடைய பிடுங்கும். நாலாபுறத்திலும் இருப்பதையெல்லாம் தொந்தரவு பண்ணும். அதே யானையினுடைய தும்பிக்கையில ஒரு பெரிய மரத்தை கொடுத்து தூக்கிட்டு வர சொல்லிட்டோம்னா எங்கேயும் அசையாம ஒழுங்கா மரத்தை தூக்கிட்டு வரும்.
அப்ப என்ன பண்ணும்? வம்பும் பண்ணாது, வேலையும் செய்யும். அதே மாதிரி தான் நம்முடைய மனம். இன்டெகிரிட்டிங்கிற மரத்தை கொடுத்துட்டோம்னா நம்மையும் மற்றவர்களையும் வம்பும் பண்ணாது, வாழ்க்கையில் அதனுடைய செயலுக்கு ஒரு அர்த்தமும் ப்ரொடக்டிவிட்டி இருக்கும். நேரடியா உபயோகத்தன்மையை அளித்து உபயோகமாக இருக்கும். இன்டெகிரிட்டியை வாழும் பொழுது முதல் விஷயம் இதுதான் நடக்கும் உங்க வாழ்க்கையில. தேவையில்லாமல் விரயமாகிக் கொண்டிருக்கின்ற உங்கள் மனசக்தி, நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்ம எல்லாருக்குமே இருக்கிற அடிப்படையான ஒரு மன அமைப்பு என்னன்னா, நாம எந்த சூழ்நிலையோட பாகமா இருக்கிறோமோ அதை எதிர்த்து போறது. ஒரு ஸ்கூல்ல நீங்க டீச்சரா இருந்தா ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷனை எதிர்க்கிறது. ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணீங்கன்னா அந்த ஆபீஸுக்கு அகைன்ஸ்டா செய்யறது. ஒரு ஃபேமிலியில இருந்தீங்கன்னா அந்த ஃபேமிலிக்கு அகைன்ஸ்டா ஒர்க் பண்றது. உங்களுக்கு மேல யார் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு அகைன்ஸ்டா ஒர்க் பண்றது. பல நேரத்தில் இங்க வந்து இருக்கிற வாலண்டியர்ஸ், ஆசிரமைட்ஸ், நான் அதையே பார்ப்பேன். நாம இந்த சங்கத்தின் பாகமா, உடனே இந்த சங்கத்துக்கு அகைன்ஸ்டா வேலை செய். நமக்கு மேல் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிர்ப்பாகவே இயங்குவதுங்கிறது நம்முடைய மனித மனத்தின் இயற்கை சுபாவம், போக்கு. இன்டெகிரிட்டி வந்தாதான் நமக்கு முதல்ல புரியும், நாம நுனிக்கிளையில் அமர்ந்து கொண்டு அடிக்கிளையை வெட்டி கொண்டிருக்கிறோம்னு. ஒரு மரத்துல நுனிக்கிளையில உட்கார்ந்துட்டு கிளைய வெட்டினா யாருக்கு பாதிப்பு? மரத்துக்கா? அந்த முட்டாள் நினைச்சானா நுனிக்கிளைய வெட்டினா மரத்துல கொஞ்சம் தான் விழும். அந்த முட்டாள் நுனிக்கிளையில உட்கார்ந்துட்டு இருக்கான், எனக்கு பின்னாடி கொஞ்சம் தான் இருக்கு, அது மட்டும் வெட்டினா மரத்துக்கு அவ்வளவு பாதிப்பு இருக்காது, இந்த அடிக்கிளைய வெட்டலாம், அப்பதான் மரத்துக்கு நிறைய பாதிப்பு இருக்கும் அப்படின்னு நினைச்சு அடிக்கிளைய வெட்டினானா. யாருக்கு அதனால பாதிப்பு? யாருக்கு அதனால பாதிப்பு? நுனிக்கிளையில உட்கார்ந்து அடிக்கிளைய வெட்டினா நமக்குத்தான் பாதிப்பு. உடைஞ்சி கீழே விழுந்து கைகால் முறிஞ்சி இல்ல உயிரே போய் தான் அழிய போறாங்க. மரம் என்ன பண்ணும்? சில நாட்கள் இன்னொரு கிளையை அந்த இடத்துல முளைய வளர வச்சிரும், முடிஞ்சு போச்சு. இன்டெகிரிட்டியோட வாழ ஆரம்பிச்சீங்கன்னா தான் முதல்ல புரியும், உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை நீங்களே சிதைத்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்க இருக்கிற குடும்பம் நல்லா இருந்தா தானே நீங்க நல்லா இருக்க முடியும். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இவ்வளவு நிம்மதியா விடுறதில்ல. ஒரு அடிப்படையான உண்மையை புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தரை நிம்மதியா விடுறதில்லைன்ற முடிவோட நீங்க இயங்குனீங்கன்னா நீங்க நிம்மதியா இருக்க முடியாது. அதனாலதான் என்னையோ நம்ம சங்கத்தோட நிம்மதியையோ கெடுக்கணும்னு நினைக்கிற மூடர்களை பார்த்து நான் சிரிக்கிறேன். நம்ம கிட்ட இல்லாத ஒண்ணை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது. துக்கத்தை கொடுக்கணும்னு நினைச்சோம்னா நம்ம கிட்ட அது இருக்கணும். முட்டாள்கள் துக்கம் கொடுக்கணும்னு, மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்கணும்னு நினைக்கும் போதே அவங்களுக்கு துக்கத்தை உருவாக்கிக்கிறாங்க, உருவாக்கிக்கிட்டு தான் மற்றவங்களுக்கு கொடுக்கறாங்க. இன்டெகிரிட்டி இல்லாத மனம் நுனிக்கிளையில உட்கார்ந்து அடிக்கிளைய வெட்டுறீங்கன்னு கூட தெரியாம இருக்கிற மனம். இன்டெகிரிட்டி வந்ததுன்னா முதல்ல உங்களுக்கு புரியும்,
உங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் எதுவோ அதுக்கு அகெயின்ஸ்டா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. மூன்றாவது உங்களுக்கு புரிகிற விஷயம் என்னவா இருக்குன்னா, அந்த இன்டெகிரிட்டியை வாழ ஆரம்பிக்க ஆரம்பிக்க, அந்த இன்டெகிரிட்டியோட சிந்திக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க உங்களுடைய மன அமைப்பு சீராகும். எண்ண ஓட்டமே குறைஞ்சிரும். ஏன்னா அனாவசியமான எண்ணங்கள் ஏதாவது வந்தா கூட நீங்க என்ன பண்ண வேண்டியிருக்கும்? கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும். கம்ப்ளீட் பண்றதுக்கு பயந்துகிட்டே சிந்திக்கிறத குறைச்சிருவீங்க. எண்ண ஓட்டங்கள் குறைந்தாலே எண்ண ஓட்டங்கள் முறைப்படுத்தப்படும். ஒரே ஒரு 30 அடி அகலம் இருக்கிற ரோட்ல 300 கார் ஒரே நேரத்தில் போகணும்னா என்ன ஆகும்? டிராபிக் ஜாம் ஆயிடும். உங்களுக்கு 1 இன்ச்சு தொண்டைக்குழி தான். இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களுக்குள்ள ஓடுற எல்லா எண்ணமுமே நாக்குல ஒரு வைப்ரேஷனா அதிர்வா வந்துதான் முடியும். அப்ப இந்த தொண்டைக்குழி இந்த கேப்ல இத்தனாயிரம் எண்ணங்கள் போனா என்ன ஆகும்? அதுதான் ஸ்ட்ரெஸ்ஸா மாறுறது, மன அழுத்தமா, மன உளைச்சலா மாறுறது. எந்த வேலையுமே செய்யாம டயர்ட் ஆயிடுறது. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவோம், நாய்க்கு வேலை இல்லை நிக்க நேரம் இல்லைன்னு. உண்மையிலேயே உங்க வாழ்க்கையை அப்படியே ஸ்டடி பண்ணி பாருங்க. நீங்க சாதாரண பாமரனா இருக்கலாம், இல்ல ஊரையே ஆள்ற அரசனா இருக்கலாம், நீங்க யாரா வேணா இருக்கலாம். உங்க வாழ்க்கைய உங்க முன்னாடி திறந்து வச்சு பாருங்க. இன்டெகிரிட்டி வராத வரைக்கும் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையுமே இந்த ஒரு பழமொழி தான், நாய்க்கு வேலை இல்லை நிக்க நேரம் இல்லை. ஆழ்ந்து பாருங்க, என்ன என்ன உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையின் குறிக்கோளுக்கும் ப்ரொடக்டிவா என்ன பண்ணிருக்கீங்க பாருங்க. வெறும் ஒரு 10 நாள் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையை ஆராயுங்க. உங்க வாழ்க்கைக்கு ப்ரொடக்டிவா என்ன பண்ணிருக்கீங்க? உங்க வாழ்க்கையோட நோக்கம் அது பணமா வேணாலும் இருக்கலாம், நல்ல உறவுகளா இருக்கலாம், ஆரோக்கியம், என்ன வேணா குறிக்கோள் இருக்கலாம். அந்த குறிக்கோள் சரி தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. உங்க குறிக்கோள் ஞானம் அடைகிறதா தான் இருக்கணும்லாம் நான் சொல்லல. உங்களுக்கு நீங்கள் எதை குறிக்கோளாக எடுத்துக்கொண்டீர்களோ அதுக்கே கூட நீங்க நேர்மையா இருந்திருக்க மாட்டீங்க. உங்க செயல்பாடுகள் எல்லாம் அதை நோக்கி இயங்கி இருக்காது. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னப்பா பண்ணோம்? 3 தரம் சாப்பிட்டோம், 2 தரம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம், அப்படி பெட்ல உருண்டுட்டு இருந்தோம், ஆபீஸ்ல கொஞ்ச நேரம் சேர்ல உட்காந்து எல்லாரோடையும் கதை அடிச்சுட்டு இருந்தோம், டிவி பார்த்துட்டு இருந்தோம். எந்த விதத்திலே இது உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நோக்கி உங்களை நகர்த்தியது? விடைக்கு விடை இல்லை. எப்படி காலம் கழிகிறது, எப்படி உங்கள் வாழ்க்கை கழிகிறது என்பதை பற்றியே சிந்தனை இல்லாமல் உங்க வாழ்க்கைக்கு நீங்க ஓனர்ன்றதே ஃபீல் பண்ணாம, எல்லாம் இப்படிதான் இருக்கிறாங்க அதனால நானும் அப்படிதான் இருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்குங்க, வாழ்க்கையின் இறுதியில் மரணத்துக்கு பிறகு யமனின் முன்பாக நீங்கள்
மற்றவர்களெல்லாம் அந்த மாதிரி வாழ்ந்ததுனால தான் நானும் அப்படி வாழ்ந்தேன். என் மனைவி இன்டெகிரிட்டி ஆத்தென்டிசிட்டியே இல்லாமல் இருந்தா அப்ப நானும் அந்த மாதிரி இருக்கிறத என்ன தப்புன்னு உங்க மனைவியோட முந்தானையில ஒளிஞ்சு தப்பிக்க முடியாது. உங்க வாழ்க்கை உங்களுடையது. இல்ல இல்ல சமூகத்துல என்னை யாரு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களோ என் கணவர் சொல்றதை தானே நான் வாழ்ந்தாகணும். அந்த மாதிரி வாழ்ந்தேன். அதுக்கு நான் என்ன பண்றது? கணவனின் பெயரை சொல்லியோ உங்கள் கழுத்தில் தொங்கும் தாலியை காட்டியோ யமனிடமிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது. வாழ்க்கை உங்களை உங்கள் வாழ்க்கைக்கு நேரடியாக பொறுப்பாக எடுத்து நிறுத்தும். You will be held responsible for your life. உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் பொறுப்பென்று உங்கள் வாழ்க்கையை நீங்கள்தான் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று உங்கள் வாழ்க்கை உங்கள் பொறுப்பாக்கி யமன் உங்களை எதிர்கொள்ளும் பொழுது மற்றொருவர் முந்தானைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டோ முடிச்சுக்களுக்கு பின்னால் மறைந்து கொண்டோ வாழ்க்கையை நீங்கள் கழிக்க முடியாது. வேற யாரையும் காரணமா காட்ட முடியாது. இல்ல இல்ல என்னை சுத்தி இருக்கிறவனுங்க எல்லாம் பெரிய ஃப்ராடுங்க யம தர்மராசா, அந்த ஃப்ராடுங்களுக்கு நடுவுல நானும் ஃப்ராடா இருந்தாதான் வாழ்ந்திருக்க முடியும், அதனால ஃப்ராடு பண்ண என்னைய விட மாட்டான். உங்க வாழ்க்கைக்கு நீங்க தான் பொறுப்பு. உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாம் இன்டெகிரிட்டி இல்லாம வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க இன்டெகிரிட்டி இல்லாம வாழறது நியாயப்படுத்தப்பட்டு விடாது. இன்டெகிரிட்டி எடுத்துட்டு வரும்போது முதல்ல நடக்கிற விஷயம், நீங்க எவ்வளவு உபயோகம் இல்லாத நிலையிலே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்னு புரியும். அதாவது உங்க குறிக்கோளுக்கே நீங்கள் நேர்மை இல்லாமல், இப்ப உங்க குறிக்கோள் பணம் சம்பாதிக்கிறதுனா அதுக்கே கூட அதை நோக்கி கூட உங்கள் வாழ்க்கையை நகர்த்தாமல் நீங்கள் வாழ்கிறீர்கள்ன்றது புரியும். உங்க குறிக்கோள் பணம் சம்பாதிக்கிறது, ஆனா 24 மணி நேரம் இந்த டிவி முன்னாடியே படுத்து கிடந்தா என்ன பண்ண முடியும்? ஒரு சோஃபாவை போட்டுக்கிட்டு அது முன்னாடி ஒரு டீப்பாயை வச்சு அது முழுக்க வகை வகையான பண்டங்களை அடுக்கி காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நிகழ்ச்சி முடிய முடிய இந்த டீப்பாயில் இருக்கிற பண்டங்களும் முடிஞ்சு, அந்த காலத்துல டிவி இவ்வளவு பெருசு இருக்கும், மனுஷாலும் இவ்வளவு பெருசு இருப்பாங்க. இப்ப டிவி இவ்வளவு பெருசு ஆயிருச்சு, மனுஷா இவ்வளவு பெருசு ஆயிட்டாங்க. டிவி சைஸ குறைச்சி உங்க சைஸ பெருக்கி பல நேரத்தில் உங்கள் வாழ்க்கையின் குறிக்கோளுக்கே நீங்கள் நேர்மையில்லாதவராக வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருப்பதையே இன்டெகிரிட்டி வந்த பிறகுதான் கண்டுபிடிப்பீங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. உண்மையில இன்டெகிரிட்டியோட சொல்றேன். பல பேர் என்ன கேட்கறது உண்டு, 35 வயசுக்குள்ள எப்படி சாமி இவ்வளோ கத்துக்கிட்டீங்க, இவ்வளோ படிச்சிங்க, இவ்வளோ வேலை செஞ்சிருக்கீங்க, இவ்வளவு சாதிச்சிருக்கீங்க? உண்மையில சொல்றேன், நான் நிறைய வேலை செய்யலன்னு எனக்குள்ள ஆழமான ஒரு ஃபீலிங் இருக்கு. உண்மையிலேயே சொல்றேன், என்னப்பா ரொம்ப லைஃப் வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு. இன்னமும் நிறைய செஞ்சிருக்க முடியும், இன்னமும் நிறைய நல்ல விஷயங்களை உலகத்துக்கு கொடுத்திருக்க முடியும், இன்னமும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்க முடியும். உண்மையிலேயே அதுதான் நான் ஃபீல் பண்றேன். என்கிட்ட பலர் கேட்கறது உண்டு, எப்படி சாமி 35 வயசுக்குள்ள இவ்வளவு படிச்சீங்க, இவ்வளவு கத்துக்கிட்டீங்க, இவ்வளவு சொன்னீங்க, இவ்வளவு உலகத்துக்கு செஞ்சிருக்கீங்க? உண்மையில பாத்தீங்கன்னா மனித இனமே தன்னுடைய குறிக்கோள் நெறிப்படுதலை இழந்து விட்டது. இந்த குருகுல வாழ்க்கை முறை போன உடனேயே, ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த குருகுல வாழ்க்கை முறை அழிக்கப்பட்டு விட்டது.
அழிக்கப்பட்ட உடனேயே இந்த குறிக்கோள் சார்ந்தே சிந்தித்தல் அப்படிங்கிறதே அழிஞ்சு போயிருச்சு. என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியே மனித இனத்துக்கு வந்த சாபக்கேடு. என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியே மனித இனத்துக்கு வந்த சாபக்கேடு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. குறிக்கோளை நோக்கி சிந்திக்கின்ற மன அமைப்பு அழிந்ததனால்தான் மனிதனுக்கு பொழுதுபோக்குக்கு விஷயங்கள் தேவைப்படுகின்றது. பொழுது போக்கிறதா? பொழுது போதவில்லைங்கிறவன் தான் மனிதன். போக்கிறதுக்கு மிச்சம் பொழுது இருக்குன்னா அவன் மிருகம். நீங்க இந்த குறிக்கோளை தான் எடுக்கணும்னு நான் சொல்லல. ஞானத்தை நோக்கி மோட்சத்தை நோக்கி போகணும் தான் நான் சொல்லல. உங்க குறிக்கோள் எதுவா வேணா இருக்கலாம். தர்ம அர்த்த காம மோட்சம்ங்கிற நாள்ல எதுவா வேணா இருக்கலாம். தார்மீகமா வாழறது வேணா உங்க குறிக்கோளா இருக்கலாம். இல்ல பெரும் பணத்தை சேர்ப்பது வேணாலும் உங்க குறிக்கோளா இருக்கலாம். இல்ல எல்லா விதமான உலகத்தில் இருக்கிற சுகங்களையும் அனுபவிக்கிறது உங்க குறிக்கோளா இருக்கலாம். இல்ல ஞானம் அடையிறது உங்க குறிக்கோளா இருக்கலாம். என்ன வேணா இருக்கலாம். ஆனா உங்கள் குறிக்கோளுக்கே நேர்மையில்லாமல் நீங்கள் வாழ்கிறீர்கள்ங்கிறதே இன்டெகிரிட்டி வந்த அப்புறம் தான் புரியும். இன்டெகிரிட்டி வந்த அப்புறம் என்ன ஆகும்னா, நீங்க ஒரு வருஷத்துல சம்பாதிக்கிறத 10 நாள்ல சம்பாதிச்சு முடிச்சிருவீங்க. 10 வருஷத்துல செய்யற வேலைகளை ஒரு வருஷத்துல செஞ்சு முடிச்சிருவீங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும் இது நாள் வரை வாழ்க்கையை வீணாக்கி இருக்கும் அப்படின்னு. என்னுடைய குருகுலத்துல நான் குழந்தைங்களுக்கு கத்துக் கொடுக்கிற முதல் விஷயம் குறிக்கோளை சார்ந்தே சிந்தித்தல். அதனாலதான் உண்மையில எவ்வளவு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியா இருந்தாலும் என்னால தைரியமா என்னுடைய குருகுலத்து குழந்தைங்களை நம்பி கொடுக்க முடியும். குழந்தைங்க நடத்திடுவாங்க. செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. கூடிய சீக்கிரம் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. குறிக்கோள் சார்ந்து சிந்தித்தல் அதுதான் மனித வாழ்க்கையில மனிதனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த குறிக்கோள் சார்ந்து சிந்திக்கிற அந்த பொக்கிஷம் கிடைக்காம உங்களுக்கு எத்தனை லட்சம் கோடி பொக்கிஷம் கிடைச்சாலும் அது உங்களுக்கு உபயோகமாகாது, உலகத்துக்கும் உபயோகமாகாது. சுவிஸ் பேங்க்ல பிளாக் மணியா விழுந்து கிடக்கும், அவ்வளவுதான். நீங்க ஏதாவது ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டு ஜெயில இருப்பீங்க. உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உபயோகம் ஆகிற ஒரே பொக்கிஷம் குறிக்கோள் சார்ந்தே சிந்தித்தல். இன்டெகிரிட்டி வந்தா முதல்ல குறிக்கோள் சார்ந்து சிந்தித்தல்ங்கிற தெளிவு வரும். ஒரு 10 நாள் உங்க வாழ்க்கையை ஸ்டடி பண்ணி பாருங்க. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னென்ன சிந்தனை ஓட்டங்கள் உங்களுக்குள்ள நடக்குது, என்னென்ன செயல்பாடுகள் செய்யறீங்க, இது எல்லாமே உங்க வாழ்க்கையோட குறிக்கோளை சார்ந்து இருக்கா? ஒரு அலைன் பண்ணி பாருங்க. ஒரு சர்வே உங்களை நீங்களே பண்ணி பாருங்க. என்னால நிச்சயமா சொல்ல முடியும், இன்டெகிரிட்டி வராத ஒரு மனிதர் தன்னுடைய நேரத்தில் 80% மேல தான் நோக்கத்துக்கு எதிராக செலவு பண்ணிட்டு இருப்பாரு. மீதி 20% வீணா பொழுது போக்கிட்டு இருப்பாரு. பல நேரத்தில் விழுது வேரை விரோதியாய் நினைத்ததாம். விழுது வேரை
போட்டியாய் நினைத்ததாம். விழுதே, வேறு உனக்கு போட்டியல்ல, உன்னால் முடியாவிட்டாலும் உனக்கு தேவையானதை தேவைப்படும் நேரத்தில் தரும் காப்பீடு. பல நேரங்களில் நாமும் நமக்கு வேறாய் இருப்பவர்களை நம் போட்டியாய் நினைக்க துவங்குகின்றோம். மனித வாழ்க்கையோட ஒரு பெரிய மடத்தனம் ஆழ்ந்து உங்களை சுத்தி பார்த்தீங்கன்னா, விழித்துக் கொண்டு உங்களுடைய எண்ண ஓட்டத்தையும் உங்களை சுற்றி நடக்கும் விஷயங்களையும் பாருங்கள். இன்டெகிரிட்டி இல்லாததுனால உங்களுக்கு பலமாக இருக்கின்றவர்களையே, வேறாக இருக்கின்றவர்களையே போட்டியாக நினைத்து கொண்டிருப்பீர்கள். ஏன்னா உங்கள் மனம் உங்களை நிம்மதியாக நிரந்தரமாக வாழ விடாது. நிச்சயம் உங்களை வாழ விடாது. இன்டெகிரிட்டி வந்தா மட்டும்தான், இன்டெகிரிட்டியோட இருக்கிற சிந்தனை வந்தா மட்டும்தான், இன்டெகிரிட்டி சிந்தனை உங்களுக்குள்ள மலர்ந்தா மட்டும்தான் உங்களுடைய எண்ண ஓட்டம், சக்தி ஓட்டம், மன ஓட்டம் உங்கள் குறிக்கோளோடு சார்ந்து இருக்கான்னே நீங்க பார்க்க துவங்குவீர்கள். திருநாவுக்கரசு பெருமான் 80 ஆண்டுகளுக்கு மேல் இறைபணியில் வாழ்ந்து, அவருடைய வாழ்க்கை ஒரு ரிச்சான வாழ்க்கை. திருநாவுக்கரசு பெருமானுடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு ரிச்சான வாழ்க்கை. அதாவது மேடு பள்ளங்கள் நிறைந்த ஒரு த்ரில்லர் நாவல் மாதிரி. ஞானசம்பந்தர் அவதார புருஷர், அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தான ஃப்ளோ. வாதம் பிரதிவாதம் வெற்றி, சென்றவிடமெல்லாம் வெற்றி. ஏன்னா செல்லமகன், பகுபுத்திரன். ஆனா திருநாவுக்கரசர் அப்படி இல்லை. நிறைய மேடு பள்ளங்களை சந்தித்து அவரே சந்தேகப்பட்டு அவரே சமணத்திற்கு மாறி அவரே மீண்டும் சைவத்திற்கு வந்து தன்னுடைய மனதை பக்குவப்படுத்தி மேம்பட்டு சைவத்தின் உயர்ந்த ஞான நிலையை உணர்ந்து சுத்தாத்வைத சிவாத்வைத அனுபூதியை அடைந்து நிறைய மேடு பள்ளங்கள் நிறைந்த வாழ்க்கை. 80 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் பாடுறார், குறிக்கோள் இலாது கெட்டேன். வாழ்க்கையோட அடிப்படையான வெற்றி உங்கள் சிந்தனை உங்கள் குறிக்கோளை சார்ந்து இருக்கிறதான்னு புரிஞ்சுக்கிறது. நல்லா புரிஞ்சுக்குங்க. பெரும்பாலான நேரத்துல நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஹார்மோன்ஸ் தான் நம்ம சிந்தனையை கைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்முடைய குறிக்கோள் அந்த சிந்தனையை கைட் பண்ணியே இருக்காது. நம்ம குறிக்கோளுக்கும் அந்த சிந்தனைக்கும் சம்பந்தமே இருக்காது. நம்முடைய குறிக்கோளுக்கும் அந்த சிந்தனைக்கும் சம்பந்தமே இருக்காது. ஹார்மோன்ஸ் போற போக்குல அட்ரினலின் அதிகமா சுரந்ததுன்னா பயத்தில் நடுங்கிக்கிட்டே சிந்தனை போயிட்டு இருக்கும். வேற ஹார்மோன்ஸ் அதிகமா சுரந்தா என்ன சிந்தனை வரும்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும்.
ஹார்மோன்ஸோட போக்குல அலையற சிந்தனையாகவே நம் வாழ்க்கை அமைந்து விட்டது. இன்டெகிரிட்டி வந்தாதான் நம் குறிக்கோள் சார்ந்து நம் சிந்தனை இயங்குகிறதா அப்படிங்கிற தெளிவே வரும். இன்டெகிரிட்டியோட இன்னொரு பெரிய பலன் என்னன்னா, நீங்க சொன்னா செஞ்சிருவீங்க, செய்யறது தான் சொல்லுவீங்க. அப்ப என்ன ஆகும்னா, சொல்வதையெல்லாம் நிஜமாக்குகின்ற வாக் சித்தி உங்களுக்குள் வந்துவிடும். வாக் சக்தி மலர்ந்து விடும். வாக் சித்தி வந்துவிடும், வாக் சக்தி மலர்ந்து விடும். இன்டெகிரிட்டிங்கிற ஒரே ஒரு சத்தியம், ஒரு தத்துவம், அதை மட்டும் உங்க சிந்தனையில எடுத்துட்டு வந்தீங்கன்னாலே உங்களுடைய மொத்த வாழ்க்கையும் மாறிவிடும். நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், நான் என்ன சாமி மாசம் ஒரு 10,000 சம்பாதிக்கிற வேலையில இருக்கிறேன், என் வாழ்க்கை போய் எங்க மேல வரப்போகுது, அப்படியே அடுத்த ஒரு 50 வருஷம் இந்த மாதிரி இந்த வேலையிலேயே ஒரு ப்ரமோஷன்ல இருந்து அப்படியே செத்து போயிட்டா போதும். நோ, இன்டெகிரிட்டி எடுத்து வந்து பாருங்க. இன்டெகிரிட்டியை வாழ ஆரம்பிங்க. எப்படி புது புது வழிகள் வாழ்க்கையில் திறக்கிறதுன்னு பார்ப்பீங்க. புது புது வாசல்கள் எப்படி திறக்குதுன்னு பார்ப்பீங்க. புது புது நிலைகள் எப்படி மலருதுன்னு பார்ப்பீங்க. வியாபாரமாகட்டும், வாழ்க்கையில எந்த துறையாவனா இருக்கட்டும், விவேகானந்தருடைய தகப்பன் ரொம்ப அழகா, விவேகானந்தருடைய தந்தை ரொம்ப அழகா விவேகானந்தருக்கு ஒரு தடவை சொல்றாரு, உயர்ந்த கலாச்சாரத்தில் வாழ்வதற்கு உங்களை பழக்குவேனே தவிர உங்களுக்காக சொத்தை சேர்க்க மாட்டேன். அந்த கலாச்சாரத்தின் பலத்தாலேயே உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு நீங்களே அமைத்துக் கொள்ளும் தகுதி உங்களுக்கு வந்துவிடும்னு சொல்றாரு. அது மிகப்பெரிய உண்மை. என்னுடைய குருகுலத்து குழந்தைங்களுக்கு நான் எந்த பெரிய ஒரு சங்கத்தையோ சொத்தையோ ஆசிரமத்தையோ உருவாக்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் இந்த உயர்ந்த ஞானத்தில் வாழ மட்டும்தான் பழக்கி விடுவேன். பாருங்க அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு. இந்த உயர்ந்த கலாச்சாரத்தில் வாழ பழகுங்கள். இன்டெகிரிட்டி எடுத்துட்டு வந்த உடனேயே உங்களுடைய 24 மணி நேர சிந்தனையும் உங்கள் குறிக்கோள் சார்ந்து இயங்க துவங்கும். உங்க வாழ்க்கைங்கயா உண்டிவில்ல வச்சு அடிக்கிற கல்லாவும் இருக்கலாம், பிரம்மாஸ்திரமாவும் இருக்கலாம். எந்த மாதிரி வாழணும்னு நினைக்கிறீங்க நீங்க தான் முடிவு பண்ணணும். உண்டிவில்ல வச்சு ஒரு குரங்க பார்த்து அடிக்கிற கல்லாவே வாழ்ந்துட்டு போயிடலாம் நினைச்சீங்கன்னா அது உங்க விருப்பம். இல்ல பிரம்மாஸ்திரமா இருந்து எதை வேண்டுமானாலும் கட்டுக்குள் கொண்டு வருகின்ற சக்தியா இருந்து வாழணும்னு நினைச்சீங்கன்னால அது உங்க விருப்பம்தான். கோட்டிப்புள் விளையாடிட்டு உண்டிவில் கல்லாவே இருந்துட்டு போயிடலாம்னு நினைச்சிங்கன்னா இன்டெகிரிட்டி ஆத்தென்டிசிட்டி எல்லாம் தேவையில்லை. ஆனா
வாழ்க்கையின் மிகப்பெரிய சக்தியா மலரணும்னு நினைக்கும் பொழுதுதான் இன்டெகிரிட்டி வேணும். இன்டெகிரிட்டிங்கிற ஒரே ஒரு தத்துவம் உங்களுக்குள்ள மலர்ந்தா என்னென்ன நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் அப்படிங்கிறதையும், அது வாழலைன்னா எப்படி உங்க வாழ்க்கை இருக்குங்கிறதையும் உங்க கண் முன்னாடி விரிச்சு வச்ச இன்றைய சத் சங்கத்தின் சாரம் இன்டெகிரிட்டிங்கிற ஒரே ஒரு சத்தியத்தை வாழுங்கள், உங்கள் வாழ்க்கை 100 மடங்கு மேம்படும். I'll move to the next segment of the morning satsang. Nirahara samyama. அதிசயிக்கும் வகையில் இழந்த ஆரோக்கியத்தை மீண்டும் பெறுதல், மன அழுத்தம், தூக்கமின்மை, ஆஸ்துமா, தீராத வலி, சோர்வு, பாதுகாப்பின்மை, பயத்தாக்குதல் போன்ற பெரும்பாலான பிரச்சனைகளில் இருந்து 100% முழுமையான விடுதலை. நம்முள் உறைந்திருக்கும் அளப்பரிய சக்தியான குண்டலினி சக்தி வெளிப்படைகிறது. உடலின் சக்தி 1300% வரை அதிகரிக்கின்றது. ஆரோக்கியமான மனமும் உடலும் உங்களின் முதல் சொத்து. இன்னர் அவேக்கனிங் தியான முகாமில் நீங்கள் அதை திரும்ப பெறுகிறீர்கள். இன்னர் அவேக்கனிங் வாழும் அவதார புருஷர் பரமஹம்ச நித்யானந்த நேரடியாக நடத்தும் வாழ்வை புதுப்பிக்கும் 21 நாள் தியான அனுபவ முகாம். நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், நித்யானந்தா நகர், விடதி, பெங்களூரு, கர்நாடகா. மேலும் விவரங்களுக்கு 08027279999. இமெயில் ia@nithyananda.org. உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியான பீட்டம், நித்யானந்த நகர், விடதி, பெங்களூரு. ஃபோன் 08027279999. www.nithyananda.org.